ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஜீரண ரசம். அதாவது என்னென்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலோ இல்லை ஒரு ஃபீவர் அந்த மாதிரி டைமுக்கு வந்து இந்த ரசம் வந்து நம்ம குடிக்கலாம். அதாவது சாதத்துக்கூட எடுத்துக்கலாம், நம்ம தனியாகவே சூப் மாதிரியும் நம்ம குடிக்கலாம். இது கூட என்னென்னா துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, மல்லி விதை ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். துவரம்பருப்பை நல்லா வறுத்துட்டோம். இது கூடவே நம்ம மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மிளகு வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை சிம்மில் வச்சுக்கோங்க. வரமிளகா 2 போட்டுக்கலாம். ஒரு 2 ஈர்க்களவுக்கு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கொள்ளு பிடிக்கிறதுனால கொள்ளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம 2 தக்காளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம். தக்காளி வந்து நம்ம லைட்டாக கரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆறிடுச்சு, மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு 1/2 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். இது கூட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு 10 பல் பூண்டை வந்து நம்ம தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தட்டின பூண்டை ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி, புளித்தண்ணி 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி புளி, தக்காளி கரைச்சி வச்சுருக்கிறோம். இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாசனைக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதி வர ஆரம்பிக்குது. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஜீரண ரசம் ரெடி. ஜீரண ரசம் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கேடும் பெருக்கமும் எல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. உயர்வும் தாழ்வும் எல்லோருக்கும் உண்டு. எனவே நடுநிலை தவறாமல் வாழ்வதே அழகாகும்.